அந்த நிமிஷம் நான் ரொம்பவே மன உளைச்சல் ஆயிட்டேன். உடனே சாலினி இந்த விஷயத்த போலீஸ்கிட்ட கொண்டு போனாதான் சரியாகும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தா. அவ்வளோதான், எனக்கு கிறுகிறுன்னு ஆயிடுச்சு. அப்படியே கீழே உட்காந்துட்டேன். ஆரம்பத்தில் நான் ஒரு மேக்கப் ஸ்டூடியோவில் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் படித்ததுக்கும் மேக்கப்புக்கும் சம்மந்தமே இல்லை, ரொம்ப பிடிச்ச வேலையும் இல்லை. அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாமே ரொம்ப மாடர்னாக இருப்பாங்க. அவங்க பேசுகிறது, நடக்கிற விதம், ட்ரெஸ் பண்ணுற விதம் எல்லாமே எனக்கு ரொம்ப புதுசாக இருக்கும். நான் ரொம்ப அமைதியாக இருப்பேன். அதனால அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கிட்டேன். அப்போ அங்கே ஒரு பொண்ணு புதுசாக ஜாயின் பண்ணான். அவள் பேர் சாலினி. ரொம்ப படப்படன்னு பேசுவாள், மனசில் எதையும் வச்சுக்க மாட்டாள். அவள் எப்படி இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அவளை ஆச்சரியமாக பார்ப்பேன். ஒரு டாபிக் எடுத்தாலே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே பேசிகிட்டே இருப்பா. எப்படி தான் நானும் அவ்வளோ ஃப்ரெண்டானோன்னே தெரியலை. எனக்கு ஒரே அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பா. இப்படி உம்முன்னு இருக்காத, நல்லா பேசு, எது தெரியலாட்டினாலும் தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்கோ, மனசில் பயம் இருந்தாலும் அது முகத்தில் வெளிப்படையாக காட்டாத அப்படின்னு டெய்லி எனக்கு தைரியம் சொல்லிகிட்டே இருப்பாள். அவளும் கோயம்புத்தூரில் ஒரு கிராமத்து பொண்ணு தான். ஆனால் அவளை பார்த்தா யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க. ஒரு நாள் திடீர்னு ஸ்கூட்டி செகண்ட் ஹேண்டில் வாங்கியிருக்கேன்டின்னு ரொம்ப சந்தோஷமாக சொன்னான். எனக்கு ரொம்பவே ஆச்சரியம். இவ்வளோ பெரிய சென்னையில் எப்படி வாங்கியிருப்பா, யாரை பிடிச்சா? அப்போ தான் ஓஎல்எக்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குன்னே எனக்கு தெரியும். அப்புறம் ஸ்கூட்டியில் என்னை உட்கார வச்சு ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போனான். ரொம்பவே அழகாக ஸ்கூட்டி ஓட்டினான். அப்புறம் எனக்கு கற்றுக் கொடுக்கும்போது என்னை ஒரு பாடுபடுத்திட்டா. நான் ரொம்ப பயப்படுவேன், அவள் பயங்கரமாக கத்துவா. உனக்கு ஒரு டைம் சொன்னால் புரியாதா, ஏன் என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு ஒரு வழி பண்ணிட்டா. அப்புறம் ஸ்கூட்டி ஓட்டணுங்கிற ஆசையே போயிடுச்சு. நான் ரூமுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் அவ கூட பேசவே இல்லை. அப்புறம் அவளா பேசினா, நீ மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்கேன்னு தெரியுது, நீ வண்டி ஓட்டி கற்றுக்கிட்டா உனக்கு தான் நல்லது, அதில் எனக்கு என்ன இருக்குது, வண்டி ஓட்டி கற்றுக்கிட்டா அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் வரும், ஆனால் நீ மக்காதான் இருப்பேன்னு ஆசைப்பட்டா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு மூஞ்ச திருப்பிட்டு போயிட்டா. இப்படி தான் கடுகடுன்னு பேசுவா. எனக்கு சுருக்குன்னு இருக்கும். ஆனால் அவள் சொல்கிறதுலேயே ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. ஒரு நாள் அவள் மதியம் தூங்கிட்டு இருந்தா. சரி, அவளுக்கே தெரியாமல் கொஞ்சம் தூரம் ஸ்கூட்டி ஓட்டி பார்க்கலான்னு எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். கொஞ்சம் தூரம் போகும்போது கால் குத்தாமல் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்போ ஒரு நிமிஷம் இந்த உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீல், அதை வார்த்தையால் சொல்லிட முடியாது. அப்புறம் ஒரு பெண்டில் வண்டியை திரும்பும்போது பக்கத்தில் ஒரு இனோவா கார் நின்றுட்டு இருந்துச்சு. ஒருத்தர் காரோட டோரை திறந்து வச்சு கழுவிட்டு இருந்தாரு. அந்த நேரத்தில் நான் பிரேக்குக்கு பதிலாக ஆக்சிலேட்டரை முறுக்கிட்டேன். உடனே வண்டி நேராக போய் காரோட டோர் மேலே மோதி ஸ்கூட்டியோட நானும் கீழே விழுந்துட்டேன். அந்த காரை கழுவிட்டு இருந்தவர் தான் முதல்ல ஓடி என் ஸ்கூட்டியை தூக்குனாரு. எனக்கும் ஒன்றாகலை, என் ஸ்கூட்டிக்கும் ஒன்றாகலை. ஆனால் காரோட அந்த டோர் மட்டும் நெளிஞ்சிருச்சு. அந்த கார் நின்ன இடத்துல ஒரு பெரிய வீடு. அந்த வீட்டுக்குள்ளேருந்து வேற ஒருத்தர் ஓடி வந்தாரு. என்ன கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. வண்டி சாவி வேற பிடுங்கி வச்சுட்டாரு. எப்படி வண்டி ஓட்டுற, லைசன்ஸ் இருக்கா, ஆர்சி இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணா, நான் சென்னைக்கு புதுசுங்கண்ணா, இது என் ஃப்ரெண்டோட வண்டி அப்படின்னு சொல்லி நானும் எதோ சொல்லி கெஞ்சுறேன். காருக்கு டேமேஜ் ஆயிடுச்சு, நீ தான் செலவு பண்ணணும், அது வரைக்கும் வண்டி தர முடியும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில, கையில் வேற காசு இல்லை. எனக்கு ரொம்ப அழுகையே வந்துருச்சு. அவளுக்கு தெரிஞ்ச அவள் வேற கத்துவா, வேற வழியும் இல்லை. இப்போ சாலினிக்கு தான் கால் பண்ணி ஆகணும்னு பயந்துட்டே கால் பண்ணேன். அந்த இடத்துல வேற யாராவது இருந்தால் யாரை கேட்டு வண்டி எடுத்த அப்படின்னு திட்டிருப்பாங்க. சாலினி இடத்துல நான் இருந்தாலும் அப்படி தான் பேசியிருப்பேன். ஆனால் சாலினி ஒரு வார்த்தை கூட என்னை திட்டவே இல்லை. அதெல்லாம் பார்த்துக்கலாம், உனக்கு ஒன்றும் ஆகலை, அந்த ஒத்த வார்த்தை ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. இவ என்ன இப்படி இருக்கான்னு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. உண்மையிலே அவள் ரொம்ப பெரிய மனுஷி தான். அப்புறம் சாலினிக்கு லொக்கேஷன் அனுப்பிவிட்டேன். 10 நிமிஷத்தில் வந்துட்டா. அவள் வந்தோடனே எல்லா பேப்பரையும் கொண்டு போய் அவர்கிட்ட காமிச்சோம். அந்த கார் ஓனரும் பார்த்துட்டு, வண்டி உன் பேரில் இல்லையே, இது உன்னோட வண்டி தானே, நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டார். இல்லை, இப்போ தான் வண்டி செகண்ட் ஹேண்டில் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சாலினி எவ்வளவோ சொன்னான். ஆனால் அவர் கேட்கவே இல்லை. வண்டியோட ஓனர் வந்தால் தான் வண்டியை தருவேன்னு அவர் ஸ்ட்ரிக்டாக பேச சாலினிக்கு கோவம் எகிரிருச்சு. அந்த வண்டிக்கு நான் தான் ஓனரு, உங்களுக்கு என்ன வேணும், வண்டி தானே சரி பண்ணி கொடுக்கணும், நான் அவள் பண்ணித்தரேன், என் வண்டியை திரும்ப கொடுங்கன்னு சொல்லி அவள் கோவமாக பேச ஆரம்பிச்சிட்டா. நான் அவளை தான் சமாதானப்படுத்திட்டு இருந்தேன், ஏன்னா தப்பு முழுக்க என்னோடது. கடைசியில் அவர் டிரைவரை கூப்பிட்டு ஸ்கூட்டியை உள்ளே கொண்டு போய் பூட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரு. அந்த டிரைவர் அண்ணாவும் வண்டியை தூக்கி உள்ளே போட்டுட்டு கேட்டை பூட்டிட்டாரு. அந்த நிமிஷம் எனக்கு ரொம்பவே மன உளைச்சல் ஆயிடுச்சு. உடனே சாலினி போலீஸ்க்கு போனாதான் இது சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. எனக்கு கிறுகிறுன்னு ஆயிடுச்சு. நான் அப்படியே கீழே உட்காந்துட்டேன். கொஞ்ச நேரத்தில் அந்த வீட்டுக்குள்ளேருந்து ஒரு அம்மா வெளியே வந்தாங்க. எங்கள் 2 பேரையும் கூப்பிட்டாங்க. நாங்களும் கிட்ட போனோம். ரொம்ப அமைதியாக பேசினாங்க, எங்களை பற்றி எல்லாம் விசாரித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒன்றுமே பேசாமல் சாவியை கையில் கொடுத்துட்டு கேட்டையும் திறந்து விட்டாங்க. வண்டி எடுத்துகிட்டு போகும்போது, அம்மா வண்டியை பார்த்து ஓட்டிகிட்டு போங்க, சீக்கிரமாக வண்டியை உங்கள் பேரில் மாற்றிக்கோங்க, போலீஸில் மாட்டிக்கிட்டா
அலைச்சல் அதிகமாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஸ்கூட்டி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வண்டியை சாலினி பேருக்கு மாற்றணும்னு அந்த ப்ராசஸ்க்குள்ளே போனோம். பக்கத்தில் இருந்து டிரைவிங் ஸ்கூலுக்கு போனோம். அவர் அந்த பேப்பர்லாம் பார்த்துட்டு என்ஓசி இல்லைன்னு சொன்னார். அப்படின்னா என்னன்னு கேட்டோம். அதுக்கு அந்த வண்டி இன்னும் பழைய ஓனர் பேரில் தான் இருக்குது, இந்த வண்டியை சாலினி பேருக்கு மாற்றணும்னா பழைய ஓனர்கிட்டேருந்து நோ ஆப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொன்னாங்க. அதாவது இவரோட பேருக்கு மாற்றுறதுக்கு எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு ஒரு எழுத்துப்பூர்வமாக கொடுக்குற அனுமதி. அப்புறம் வண்டி விற்றவருக்கே கால் பண்ணோம். அவருக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியல. வண்டி நல்லா தானே ஓடுது, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணோம், அவர் ஃபோன் எடுக்கவே இல்லை. அப்புறம் ஒரு வழியாக ஃபோன் எடுத்துட்டாரு. எல்லா விஷயத்தையும் தெளிவாக சொன்னோம். அப்பதான் தெரிஞ்சது அந்த வண்டிக்கு அவரு 3வது ஓனர்னு. இன்னும் ஃபர்ஸ்ட் ஓனர் பேர்ல தான் வண்டியோட புக்கே இருக்கு. வண்டியை சாலினி பேருக்கு மாற்ற முடியாதுன்னு ஆயிடுச்சு. அதனால வண்டியை திரும்ப கொடுக்கலான்னு முடிவெடுத்துட்டோம். வேலையா இருக்கேன், சாயங்காலம் கால் பண்றேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணாரு. அப்புறம் கால் பண்ணவே இல்லை. அப்புறம் நைட்டு சாலினி கால் பண்ணி கத்த ஆரம்பிச்சுட்டா. பேசிட்டு இருக்கும்போதே போனை கட் பண்ணிட்டு போயிட்டாரு. நான் காரியம் ஆகுற வரைக்கும் பொறுமையா பேசுடின்னு சொல்லி கொஞ்சம் சமாதானப்படுத்தினேன். அடுத்த நாள் திரும்ப கால் பண்ணோம். கடைசியில ஞாயிற்றுக்கிழமை போரூர் பக்கத்தில் ஒரு அட்ரஸ் அனுப்பிவிட்டு அங்கே வர சொன்னார். எங்களுக்கு கொஞ்சம் திக்குன்னு தான் இருந்துச்சு. 25,000 இல்லை. அப்புறம் நாங்களும் அந்த இடத்துக்கு போனோம். 10 மணிக்கு வர சொல்லியிருந்தாரு. நாங்கள் 2 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆளையும் காணும், ஃபோன் பண்ணாலும் எடுக்கவும் இல்லை, சாப்பிடவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்புறம் 1 மணிக்கு வராரு. போகிறதுக்கு முன்னாடி நீ எதுவும் பேசாத, நானே பார்த்துக்கிறேன்னு சாலினி கிட்ட சொல்லிட்டேன். அதனால அவளும் அமைதியாக இருந்தா. அந்த வண்டியை அவர் ஓட்டி பார்த்துட்டு கடைசியில் 2,000 குறைச்சிட்டு மீதியை தான் அக்கௌண்ட்டில் போட்டு விட்டார். நான் கேட்டேன், ஏன் 2,000 கம்மி பண்ணீங்கன்னு. இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்து வாங்கணும், வாங்கினதுக்கப்புறம் 1000 வாட்டி கால் பண்ணக்கூடாது. இதே நான் பாவம் பார்த்து உங்களுக்கு திரும்ப கொடுக்குறேன், இதே வேறு யாராவது இருந்தால் திரும்ப கூட கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னார். அவ்வளோதான். எனக்கு இப்போ செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. தப்பான பைக்கை தள்ளி விட்டது இல்லாமல் எங்களை தப்பு சொல்கிறீங்களான்னு ஒரே கத்து. சாலினியெல்லாம் என்னை அப்படி பார்த்துருக்க கூட மாட்டா. ஊரே எங்களை தான் பார்த்துட்டு இருந்துச்சு. அப்புறம் அங்கேருந்து சமாதானப்படுத்தி என்னை இழுத்துட்டு போயிட்டா. அப்புறம் ஜூஸ் கடைக்கு போயிட்டு ஜூஸ் ஆர்டர் பண்ணா. அவன் என்ன பார்க்குறேன், நான் அவளை பார்க்குறேன். எதுக்குன்னே தெரியாமல் 2 பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். சிரிப்பு நிற்கவே இல்லை. அங்கே ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தவங்கலாம் இவங்க என்ன பைத்தியமானு எங்களை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு சிரிப்பு.